மேடையில் அமர்ந்திருக்கும் மரியாதைக்குரிய இந்த மாவட்டத்துக்கு ஒரு சிறந்த அரசியல்வாதி, இல்ல தமிழகத்துக்கு ஒரு உதாரணமான ஒரு அரசியல்வாதி நம்ம மாவட்டத்தில் இருக்கிறது. நம்ம மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய திரு அண்ணன் KP முனுசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட செயலாளர். ஓசூர் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருக்கான முதல் காரணம் வாஜ்பாய் அவர்கள், இரண்டாவது காரணம் நம்ம பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள். அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக நாம எதுக்காக இங்க சேர்ந்திருக்கோம், நாம் இந்த 15 நாள் எப்படி வேலை செய்யணும், ஏன் வேலை செய்யணும் என்றதுக்காக நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு டாக்டர் நாகேஷ்குமார் அவர்கள் வருக வருக என்று வரவேற்கிறோம். முன்னாள் மாநில துணைத் தலைவர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு நரேந்திரன்ஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஓசூர் தொகுதியுடைய அமைப்பாளர் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு பாலகிருஷ்ணன்ஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். ஓசூர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் JP என்ற ஜெயபிரகாஷ் அண்ணா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பாஜகவோட கோட்ட பொறுப்பாளர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு K முனிராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். பாகலூர் மங்கலத்தை சேர்ந்த எங்க கட்சியில முன்னாள் சீனியர் காரியகர்த்தா மரியாதைக்குரிய திரு கோவிந்த் ரெட்டி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு கோவிந்த் ராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய திரு ரமேஷ் ரெட்டிஜி அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அம்மா முன்னேற்ற கழகம் மாவட்ட செயலாளர் மரியாதைக்குரிய திரு மரிகவுடு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா தலைவர்களுக்கும் இந்த கூட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று, நாம் எல்லாருமே ஆவலுடன் எப்ப இந்த தேர்தல் வருது, எப்போ நாம் எல்லாம் இந்த கம்யூனிஸ்ட் தீய சக்தியை தனி தொகையிலிருந்து விரட்டுவோம் சொல்லி ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் அருமை காரியகர்த்தா உங்கள் அனைவருக்குமே என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம அமித்ஷாஜி அவர்கள், உள்துறை அமைச்சர்கள் யோசனை பண்ணி இந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணாரு. இந்த கூட்டம் சேர்த்ததுக்கு காரணமே இந்த தமிழகத்தில் இந்த DMK விரட்டணுன்றதுக்காக ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே சங்கல்பம் எடுத்து வேலை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இந்த தமிழகத்தில் 234 தொகுதியிலையும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு சங்கல்போட கிருஷ்ணகிரியில் இருக்கிற 6 தொகுதியிலையும் இந்த 6 தொகுதியும் ஜெயிக்க வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒரு முதன்மைய மாவட்டத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறோம் சொல்லி அவருக்கு வாக்குறுதி கொடுத்து, அதே மாதிரி இங்க சேர்ந்திருக்கும் எல்லாருமே நம்ம கேண்டிடேட் நாகேஷ் அவர் உங்களுக்கு தெரியும், ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒரு டாக்டரா வளர்ந்து போன முறை 21 தேர்தலில் கிட்டத்தட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து 65,000 ஓட்டு வாங்கி கொடுத்திருக்கோம். இந்த முறை நாம டாக்டர் நாகேஷ் குமார் அவர்களை எல்லாரும் சேர்ந்து இந்த 23ஆம் தேதி நாம மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கணும்னு சொல்லி உங்க எல்லாரையும் கேட்டுக்கிட்டு நாம எப்படி வேலை செய்யணும்னா எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. எதிர்பார்ப்பு வந்ததுன்னா நாம வீக் ஆயிடுவோம். நமக்கு ஒரே ஒரு அசுரை நடனா இந்த கம்யூனிஸ்ட் காலி பண்ணணும். இந்த கம்யூனிஸ்ட் ஒரு குடும்பம் வாழ்றதுக்காக ஒரு கட்சி இருக்குன்னா அது தனி தொகுதியில கம்யூனிஸ்ட். இந்த கம்யூனிஸ்ட்
கிட்டத்தட்ட 20 வருஷம் இந்த தலித் தொகுதியை கொடுத்து நம்ம படுற பாடு 1 2 கிடையாது. இதுக்கு எல்லாமே ஒரு விடிவு காலம் என்னன்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம சொந்த பூத்து ஜெயிக்கணும். எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஏன் ஜெயிக்கணும்னா, உதாரணம் இன்னைக்கு நீங்க நினைச்சீங்களா பிஜேபியை ஜெயிக்க வைக்கணும் சொல்லி ஏடிஎம்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக முன்னேற்ற கழகம் நீங்க சங்கல்பம் எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வெற்றி ஏடிஎம்கேனாலதான் இந்த தலித் தொகுதி விண்ணாச்சின்னு ஒரு பேர் வாங்கி கொடுக்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செய்யணும்னா எதிர்பார்ப்பு இல்லாம இந்த தேர்தல்ல நீங்க உங்க சொந்த பூத்து ஜெயிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் அன்புமணி என்ன சொல்லியிருக்காரு, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதை செய்து நாம் இருக்கிறோம். நீங்க பாட்டாளி மக்கள் கட்சி நீங்க இந்த தேர்தல் ஒரு 15 நாள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பா பிஎம்கேனால இந்த தொகுதியை ஜெயிக்க வைக்க முடியும். அதே மாதிரி அம்மா முன்னேற்ற கழகம் நீங்களும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் நீங்க 2 பேரும் சேர்ந்து நிஜமாவே ஒரு சங்கல்பம் எடுத்து எந்த எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க எல்லாரும் வேலை செய்யணும் இதான் நம்ம ஆசை. அப்படி பிஜேபி காரங்க இப்பதான் வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் எங்களை கூப்பிடல, எங்களை மதிக்கல, எங்களை கௌரவப்படுத்தலன்னு எந்த எதிர்பார்ப்பு இல்லாம பிஜேபி காரங்க அன்பு அரவணைப்பு 2ம் கொடுத்து இந்த தலித் தொகுதி மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கணும். அதுதான் பிஜேபி. எந்த எதிர்பார்ப்பும் இருக்க பிஜேபி காரங்களுக்கு இந்த நாடு நல்லா இருக்கு, இந்த தர்ம வழக்கு முதல் ஆசை யாருக்கா இருக்கான்னா பிஜேபி காரங்களே இருக்கு. பிஜேபி காரங்க தான் இந்த நாட்டு மேல பற்று அதிகமா இருக்கு. அதனால பிஜேபி காரங்க எந்த எதிர்பார்ப்பு இல்லாம எல்லாரும் அரவணைத்து வேலை செய்யணும் சொல்லி வேண்டி கேட்டுக்கிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி